ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் நூடல்ஸ் பாய். இன்றைக்கி நம்ம ஒரு வழக்கம் போல் பிஆர் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எத்தனை எனிமியை கில் பண்ணுறோன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், சவுண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் எத்தனை எனிமியாக தான் அடிக்கணும்ன்ட்டு. உங்களுக்கு யாருக்காவது என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் ஐடியை பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் கமெண்ட்டில் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடி பேரை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுவான்? இன்னும் லெவல் ஏற கொஞ்சம் தான் இருக்குது. லெவல் கம்மி தான் இருந்து. சொன்னாங்க நம்ம ஓவராக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஷோவில் போயிட்டு வருவோம். இது வேறு லேட்டாகும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஐயோ எனக்கு ஆடவே வராது. இந்த மேப்பில் பர்முடா மேப் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் அந்த மேப் தான் ஆடுவோம். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க கைஸு. லைக்கு தானே, எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்ல, அதனால் எனக்காக ஒரே ஒரு லைக். எனக்கு வேறு பல்லு வலி வேறு, அது ஒரு மாதிரி சுருக்குன்னு பேசவே முடியல. சரி, அவங்க தான். இப்போ எங்கே இறங்கலாம்? எனிமி வராத மாதிரி ஒரு இடம். இதுதான் எனக்கு கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே போனாலே கன்ஃபார்ம் ஒருத்தனையாச்சும் கில் பண்ணிட்டு தான் சாவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். என்னடா இது இவ்வளோ லேட்டாக ஆகுது சார். நல்லா வேகமாக போனால் பரவாயில்ல, இவ்வளோ பொறுமையாக ஆமாம் மாதிரி போயிட்டுது. குதிப்பான். இந்த வாட்டி மூவியாக அடிக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு டாப் 15 வந்துடும். ஏன்னா நெக்ஸ்ட் மேப்பில் மூவியாக அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பர்முடா மேப்னா அடிக்கலாம், நெக்ஸ்ட் மேப்னா ரொம்பவே கஷ்டம்ப்பா. எங்கே கன்று எதுவும் இங்கே கிடைக்கலையே. ஐயோ, ஏகே வேறு எனிமி ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டானா? ஓகே, தாம்சன் ஷார்ட் ரேஞ்சுக்கு. என்னடா எனிமி எப்பயுமே நிறையா இருந்தீங்களா? எங்கடா இப்போ என்ன பார்த்துக்கானோ? ஒரு நல்ல கண்ணை எடுத்தோடனே எனிமியெல்லாம் காண போயிட்டாங்களோ. மேலே வந்து கொட்டுவாங்களே அப்படியே. ஒருத்தனையுமே காணோம். எங்கடா போனீங்க? ஏன்டா இப்போ நல்ல இல்லை கைஸு, கேவலமாக கன் வச்சுருக்கோம் மட்டும் எல்லாம் வந்து அடிப்பானுங்க. நல்ல கன்று வச்சுருந்தா ஒருத்தன் கூட இறங்க கூட மாட்டான். என்னடா இது புரியல. சரி விடுங்க, ஏதோ வெறி நானோ பண்ணுறான் நம்மளை வச்சு. என்ன கன்று எனக்கு? ஓகே, இது கொஞ்சம் ஏகே பதில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏகே கொஞ்சம் வீக் ஆகிடும். இந்த விஎஸ்எஸ்லாம் இப்போ யாரா அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ விஎஸ்எஸ்ஸாடா கொடுப்பீங்க? என்னடா நீங்கள் மனசாத்து. இந்த ஹார்ட் முடிஞ்சோடனே அப்படியே எல்லாம் அப்படியே வருவானுங்க. திடீர்னுட்டு எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியாது, வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, என்னடா ஒரு எனக்கு தேவையான கண்ணு ஒன்று கூட தர மாட்டீங்களாடா நீங்கள்? என்னடா உங்களுக்கு இப்போ பிரச்சனை? ஹார்ட் வேறு முடிய போகுது. முடிஞ்சு ஆட்டோ ரிவைவல் காலி. இப்போ இந்த வயசு ஒரு லாங் ரேஞ்ச் கன்னே ஒழுங்காக நான் MP5 அந்த மாதிரி ஒரு கன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு கன்று கூட காணுமே. எப்பயுமே இங்கே MP5 இருக்கும். அதுதான் இப்போ எனக்கு ஒரே ஒருத்தங்க இறங்கினான்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க இறங்கின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஒருத்தன் இறங்கியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது போங்க கைஸு, இனிமேட்டு நம்ம இங்கே தேனா வேலைக்கு ஆகாது. நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ பேக் எங்கேயாவது இந்த ரெக்கார்டரை கொய்யால ரெக்கார்டர் தொட்டால் பேகுக்கு போகுது. என்ன கைஸு ஒரு நல்ல நான் ஓகே கைஸு, நான் இப்போ மோட்டார் ரூயின்ஸ் ஐயோ ஏதோ ஒன்று வாயில் வர மாட்டேங்குது. அந்த இடத்துலேருந்து இப்போ ஜிப்பு வேக்கு வந்திருக்கேன்.
இங்கே எப்பயுமே எனிமி இருப்பானுங்க, அதே நினச்சிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான். ஐயோ அடிச்சிட்றா கைப்புள்ள. கோடு மண்டல எதுக்குடா தேவையில்லாமல் என்கிட்டலாம் சண்டை போடுவீங்க? ஸோ தேவையில்லாமல் இப்போ மைனஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரி ஒரு 5 +ன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்போ இதனால எனக்கும் க்ளூவால் தானே வேஸ்ட்டு. பார்க்கும் போதே தெரியணும் இந்த பிளேயரை நம்ம அடிப்போமா அடிக்க மாட்டோமா தெரியணும். நாங்களாம் எவ்வளோ அடியாக ஆகிட்டாங்கன்னா எத்தனை பேரை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆளெலாம் பார்த்துருந்தோம்னா நாங்கள் ஹீரோய்க்கே வந்திருக்கோம். ஹீரோய்க்கே எங்களே அவர் அடிச்சுடுறாராமா. ஓடா டே. அதுக்கப்புறம் MP5 எடுத்துருக்கேன். MP5 மை ஃபேவரட் கன்னு. அங்கே ஒருத்தவரும் இப்போ ஹெட்டை மட்டும் பாருங்கப்பா. ஹெட்டு இப்போ பாருங்க, அவன் மண்டை சதறிட்டு. ஐயோ விட்டுடா. அவன் பாருங்க என்னை பார்த்துருப்பானான்னு கூட தெரில. லைட்டாக என்னை பார்த்துட்டான். ஐயோ பிளேயரு அப்படின்னு நினச்சி ஓடிருப்பான். தான் வேணாம். டே தம்பி, ஆள் அடிக்கிறான்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு அடிக்கணும்டா. அவன் பாருங்க வீட்டு மேலே ஏறிட்டு ஒரு அடிக்கலாமான்னு என்னை பார்க்குறான். ஏன்னா இந்த மாதிரி ப்ரோ பிளேயரை காலி பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதனால தான் என்ன கார் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். அவங்க கிராஸ் ஆகிருப்போது. இப்போ அவங்க போய் ஒரு ஓசிக்கில தட்டினா தான் இப்போ நமக்கு நிம்மதியாக இருக்கும். கில்லை மட்டும் அடிச்சேன்னா நீ செத்தடா என் கையில். முடிஞ்சு சொல்லி அவன் செத்துறான். இனிமேட்டு தேடினா கூட அவன் கிடைக்க மாட்டான்டா. என்ன இவன் அவனை கொண்டுட்டான். அட பாவி, நீ கொண்டுட்டு தான் இங்கே வந்து உக்காண்ட்ருக்கியா? அட சரி, நான் கூட ஓசிக்கில் தட்டிட்டேன்னு நினச்சேனேடா. இப்படி பண்ணிட்டியாடா? ஏன்னா நல்லாவே இருக்க மாட்டேடா. நினச்சேன்டா இந்த மாதிரி அவனா வருவான், அவன் கில்லு கொடுப்பான்னு நினச்சேன். தம்பி அண்ணன் பாவம் அவர்தான் நான் சொல்லுவேன். அவன் ப்ரோ பிளேயர் கைஸ். அதுதான் ஓடி வந்துட்டேன். பார்த்தீங்களே, இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ப்ரோ பிளேயரா இல்லை நார்மல் பிளேயரான்ட்டு. அவன் ப்ரோ பிளேயர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே நான் பேக் அடிச்சிட்டேன். இதுதான் டெக்னிக். இதுதான் கேம் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக்கு. பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என் வீடியோ பார்த்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் இந்த இடத்துல வந்தாலே எப்பயுமே இங்கே ஒரு கூட்டமே இருக்கும். எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. பாதி பிளேயர்ஸே இங்கே தான் இருப்பாங்க. அதை அவனுங்க என்ன எதுக்கு இறங்குறானுங்கன்னா எனக்கு தெரியாது. இறங்குவானுங்க, அது மட்டும் தான் அங்கே ஒருத்தர் இருக்கான். நான் இது மேப்பில் காமிக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அவனுங்களை அடிக்கக்கூடாது. அடித்தா நம்மளால் வர முடியாது. டாப் 10 வர முடியாது. அதனால் அப்படியே அவன் பின்னாடியே அந்த பையன் ஃபாலோ பண்ணுறான். நம்ம ஒருத்தனை அடித்தோம், அவன் கூட நம்மளுக்கு நல்லா அடித்தானே. அதனால் அவனை அடித்தா அவன் நம்ம கிராஸ் ஃபயரில் நம்மளை போட்டு தள்ளுவான். எப்படி நான் ஒருத்தனை போட்டு தள்ளுவேன். அதுதான் டெக்னிக்கே யாருக்கும் புரியுறதில்லை. புரியுதுங்களா? அதனால் இப்போ என்ன பண்ணணும், ஜோனுக்கு போயிடணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஜெயிக்க முடியும். சரி, நான் இவ்வளோ தொண்டை தண்ணி வத்த பேசுனேனே, கொஞ்சம் ஒரு அந்த லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுறது. நீ இருக்கீங்க. தம்பி எதுக்குடா இப்படி ஓடுறீங்க? இப்போ அவள் தான் இனிமேட்டு இங்கெல்லாம் வந்தோன்னா நம்ம செத்துருவோம். அதனால அப்படியே ஓடிடணும். ஏன்னா அவனுங்க 2 பேர் எப்போ வேணாலும் கிராஸ் ஃபயரில் என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸு. நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு அவனுங்களுக்கு தெரில. அடிக்கிறான் பார்த்தீங்களா? எங்கேருந்து அடிக்கிறான்னா தெரியல. அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அவன் இன்னொருத்தனை அடிக்க அப்படியே போயிடுவான். இப்போ நம்ம அப்படியே ஜோனுக்குள்ளே போயிடணும். அப்போ இனிமேட்டு ஜோனுக்குள்ளே வந்தானா நம்ம தான் கிங்கு. சரி, வளன்னு பேசி ஏதாவது இப்போ
உங்களை ஜாலியாக போனேன்ட்டு உங்களை கோவப்படுத்திட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ளார தான் இருக்கான். எலி சிக்கிடுச்சு. வெளில ஒர்க்குமே போட்டு பொழந்து எடுக்கிறேன். கார்லேருந்து அவனை வந்துட போகிறான். இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு சென்டர் போயிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவனா அங்கே இருக்காரா ஒருத்தர். ஏய் இந்த மாதிரி தான் க்ளோவல் படம் ஓப்பனில் சுற்றவே கூடாது, புரியுதுங்களா? அப்படி சுத்தனா அவன் அடிச்சிடுவான். ரீகாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சேன். அவன் எப்படி இருந்தாலும் வெளில தான் வந்தாகணும். அது அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன். இப்போ கிராஸ் ஃபயர் நடந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்படி அவன் கன்ஃபார்ம் டிமிட்ரி கிளியர் பண்ண வந்தே தான் தீருவான். கிளியர் பண்ணலையா? அரே யார், அப்போ நீ அவனை கொன்னுட்டியா? அரே பகவான், என்னையா கொன்னுட்ட? அட சை, நான் கூட என்னென்னவோ பிளான் போட்டேனேடா. அட போங்கடா, நல்லா வருவீங்கடா, நீங்கள் நல்லா வருவீங்க. என்ன ப்ரோ உனக்கு ட்ரோகன் ரொம்ப பிடிக்குமே, ஏன் ட்ரோகன் எடுக்கலன்னா கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரோகன் ஏன் எடுக்கலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் ஜோன் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஜோனில் நம்ம ஹெட் அடித்தா தான் மேட்சே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேட்ச் போயிடும், புரியுதுங்களா? அந்த சமயத்தில் உட்காந்து நம்ம அழுத்தி பிடிச்சா ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. அவங்களுக்கு அப்படியே விளையாடும் போதே 1 by 1 அப்படியே சைட் பை சைடில் சொல்லிடுறேன். என்ன எதுக்கு ப்ரோ எஸ்கேஎஸ் ஆனால் கீழே போடுற, எதுக்கு ப்ரோ தேவலாம் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. நான் போய் எப்படியாச்சும் போய் சிப்பு வாங்கிட்டு வந்துடுவேன். எவ்வளோ வேணாலும் மைனஸ் ஆகட்டுமே, நான் சிப்பு வாங்காமல் விடவே மாட்டேன். அப்படியே ஓடிடணும். ஏன்னா இந்த ஜோனில் சரியாக மைனஸ் ஆகும், புரியுதுங்களா? இப்போ நான் M60க்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணேன். MP5க்கு எல்லாத்துக்கும் சிப்பு இப்போ போட்டாச்சு. அதான் இப்படி ப்ரோ இப்படிலாம் விளையாடுறீங்கலாம் கேட்காதீங்க. ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இப்படி தான் விளையாடுவாங்க. இனிமேட்டு எனிமி வந்தானா அவனுக்கு ஹெட்டை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படி அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சைலன்சர் வச்சுருக்கோமா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மூமெண்ட்லேயே தான் இருக்கணும். அப்படி மட்டும் நீங்கள் மூமெண்ட்டில் இல்லைன்னா எனிமி அசால்ட்டாக அடிச்சிடும். இப்போ நான் ஃபைனல் பண்ணிட்டேன். பூயா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த எனிமியை அங்கே பார்த்துட்டு இருந்தான். எப்படின்னா தெரில எனக்கு. பர்சனல் கீ வச்சுருக்கான். சரி வாங்க போய் திறப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகும். இதுக்கு மேலே அது நம்ம கூட இருக்கவும் போகிறதில்ல. அது ஒரு பக்கம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு லாஸ்ட் ஒன்ல ஏதாவது எனிமி ரூட்லேருந்து கிடச்சிது, அதுவே பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் அதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. என்னடா ஜோன் சர்வே நமக்கு வந்துட்டானா என்ன? எப்பட்றா நீங்கள் இன்னும் என் கண்ணில் தப்பிச்சிட்டான். அப்போனா அவன் நல்ல ப்ரோ பிளேயராக தான் இருக்கணும். எனக்கு ஒரு ஐடியா கைஸு, எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் கீழே தான் இருப்பான். இந்த கீழே எங்கடா இருக்கே நீ? எங்கடா மரத்து மேலே எங்கேயாவது இருக்கியாடா? கன்ஃபார்மே இந்த ரூலர் தமிழன்னு ஒரு யூடியூபர் இருப்பார். அவர் இந்த மாதிரி தான் லாஸ்ட் ஜோனில் எங்கே இருப்பாருன்னே தெரியாது. அவர் நம்ம கனெக்ட் ஆகிட்டாரா என்ன? அவர் கனெக்ட் ஆகிட்டாருன்னா நம்ம தோற்றுருவோம். ஓ இங்கே இருக்கியா தலை நீ? ப்ரோகன் வச்சுருக்கான். அதனால அவங்ககிட்ட ஷார்ட் மெயின்டைன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் ஓப்பனில் நின்னா செத்துருவோம். இருங்க ஒரு கைஸு, அவனே செத்துருவான். அது ஒரு பக்கம் செத்துருவான் கைஸு, சத்தியமாக செத்துருவான். பூயா, வெறித்தனமான ஒரு பூயா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயரை உங்கள் கேங்கில் வச்சுக்கோங்க. சரி கைஸு, நம்ம இப்போ ஒரு தரமான ஒரு வீடியோ பார்த்துருவோம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ வர வரைக்கும் ஐயோ கடைசியில் வாய் இப்படி கொள்ளாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் தப்பாக டைலாக் சொல்கிறேன். ஐயோ வரவே மாட்டேங்குதே. சரி கைஸ், பாய் கைஸ், அவ்வளோதான், போங்க.